14வது ஓட்ட மாநாட்டிற்கு வருக என வரவேற்று முதல் நிகழ்ச்சியாக துவக்க உரை எக்ஸ் செயலாளர் NIPTL மற்றும் மத்திய அரசினுடைய மகா சம்மேளனத்துடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் செல்வராஜ் அவர்கள் துவங்குரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாரம்பரியமிக்க சிவகங்கை கோட்டத்தினுடைய AITDC 14வது மாநாடை தலைமை நடத்தக்கூடிய கோட்ட தலைவர் அம்பிகாவதி அவர்களே, செயலர் தோழர் செல்வன் அவர்களே, இங்கே இந்த மாநாட்டை சிறப்பு செய்வதற்காக வருகை இருக்கக்கூடிய மாநில தலைவர் தோழர் ராமசாமி அவர்களே, மாநில செயலர் தோழர் சாந்தமூர்த்தி அவர்களே, மாநில அமைப்பு செயலரும் ராமநாதபுரம் கோட்ட செயலருமாகிய அன்பு தோழர் சேகர் அவர்களே, மதுரை கோட்ட செயலரும் வேணால் மாநில செயலருமாகிய அன்பு தோழர் பாஸ்கரன் அவர்களே, வேணால் மாநில சங்க நிர்வாகி, தமிழகத்தின் ஒரு தலைசிறந்த தலைவர்களாக அஞ்சல் 3க்கு அடித்தளமிட்ட அருமை ஐயா NC அவர்கள் மண்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய முன்னாள் மாநில சங்க நிர்வாகி அன்புக்குரிய தோழர் KG ராஜேந்திரன் அவர்களே, வாழ்த்துறை வழங்குவதற்காக இருக்கக்கூடிய அஞ்சல் 3னுடைய கோட்ட செயலர் மாதவன் அவர்களே, அஞ்சல் 4னுடைய கோட்ட செயலரும் வேணால் மாநில உதவி பொருளாதார மையத்தோழர் நடராஜன் அவர்களே, அஞ்சல் 3னுடைய கோட்ட செயலர் தலைவர் மதிவானன் அவர்களே, கோட்ட உதவி செயலர் நாகலிங்கம் அவர்களே, கோட்ட பொருளாளர் திருக்குமார் அவர்களே, காரைக்குடி கோட்டத்தினுடைய செயலர் மிஸ்எஸ் முருகன் அவர்களே, திண்டுக்கல் கோட்ட செயலர் VN கருப்பையா அவர்களே, கோயில்பட்டி கோட்டத்தினுடைய செயலர் பிச்சையா அவர்களே, புதுக்கோட்டை கோட்டத்தினுடைய செயலர் வீரையா அவர்களே, மானாமரை கோட்டத்தின் 3 சங்கங்களிலும் பொறுப்பு வகித்த மேனாள் கோட்ட செயலர் தோழர் ராஜேந்திரன் அவர்களே, சிவகங்கை கோட்டத்தினுடைய முன்னோடி மூத்த தோழர் முன்னாள் செயலர் அருமை தோழர் சேகோபாண்டியன் அவர்களே, சிவகங்கை கோட்டத்தினுடைய முன்னாள் செயலரும் இங்கு கற்ற பாடத்தை தான் சார்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர் அரங்கிலே சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய அன்பு தோழர் முன்னாள் செயலர் மலைராஜ் அவர்களே, சிவகங்கை கோட்டத்தில் மானாமரை கோட்டத்தில் அந்த முன்னணி போர் தளபதியாக விளங்கி மதுரை கோட்டத்தில் முத்திரை வைத்திருக்கக்கூடிய அன்புக்குரிய தோழர் பாஸ்கர் அவர்களே, மேனாள் கோட்ட செயலர் தோழர் மீனாட்சி சுந்தரம் அவர்களே, இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய தோழர்களே, தோழரே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து துவக்குரை ஆற்ற விடுகிறேன். மாநில சங்கத்தினுடைய மாநில தலைவர், மாநில செயலர் இவர்களெல்லாம் வந்திருக்கும் போது நான் துவக்குரை ஆற்றுவது அவர்கள் ஏற்புடையதாக இல்லை என்று நான் கருதினேன். அழைப்புதலை பார்க்கும்போது எனக்கு தெரியாது. ஏன்னால் அவர்கள் தான் அதிகமான செய்திகளை சொல்ல முடியும். நாம் ஏதோ ஒரு இந்த கோட்டத்தை சார்ந்த ஒரு சாதாரண ஊழியராக ஒரு சில செய்திகள் சொல்லாமல் நினைத்துக் கொண்டிருந்தேன். நிறைய பேர் தெரியாது. அந்த காலத்தில் டிவிலாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் ரெண்டு ரேடியோ தான் இருக்கணும். ஒன்று ஸ்ரீலங்கா வானொலி, இன்னொன்று திருச்சி வானொலி. சென்னை வானொலி அவ்வளோவா கிடைக்காது. இந்த திருச்சி வானொலியில் எப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏதாவது ஒருத்தர் புக் பண்ணி கொண்டு வந்து ப்ரோக்ராம் நடத்துவாங்க. திடீர்னு அவர் வர முடியலைன்னா அந்த 1 மணி நேரத்தை இனி இந்த 1 மணி நேரம் நிலைய கலைஞர் பார்த்துக் கொள்வாருன்றாங்க. ஏன்னா அந்த ஸ்டேஷனில் வயலின் வாசிக்கிறவர் வீண வாசிக்கிறவர் இருந்துட்டு இருப்பார். யாரும் வரலைன்னா அவர் நிலைய கலைஞராக நேரத்தை எடுத்துக்கணும். அது மாதிரி நாங்களும் நிலைய கலைஞர்களை கொண்ட 30 வருடங்களாக இந்த கூட்டத்திலே பணி செய்து உங்களோடு பணியாற்றுகிறது எனக்கு புதிதாக செய்வதற்கு ஒன்றும் இல்லை. இருந்தபோதும் கூட துவக்குரை என்ற பெயரிலே ஒரு சில செய்திகளை வரலாறை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் இன்று புதிதாக நிறைய பேர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த தொழிற்சங்கத்தை பற்றிய வரலாறு என்பது ஒரு நாள் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கலாம். ஏனால் அந்த காலத்தில் பணியாற்றியவர்கள் 1 ரூபாய் தவிர இன்று அதிகமாக நமது மாநில சங்க நிர்வாகிகள் கூட இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே இன்று புதிதாக தோழியர்களும் சோழர்களும் மாநில வரலாறை பற்றி சிறிதளவு மிக சுருக்கமாக சொல்லி எனது உரையை நிறைவு செய்து வந்திருக்கக்கூடிய மாநில சங்க நிர்வாகிகளுக்கு இடம் விட்டால் நகரலாம் என்று நினைக்கின்றேன். தோழர்களே,
நம்முடைய அஞ்சல் துறையிலே குறிப்பாக இந்த டிடிஎஸ் ஊழியர் தொழிற்சங்கத்திலும் சரி, அவருடைய பணி மேம்பாடு, வாழ்வாதார மேம்பாடு என்றெல்லாம் சொல்வதற்கான ஒரு திருப்பு முனை என்பது 19/9/84 வேலை நிறுத்தம். அந்த வேலை நிறுத்தம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று முறையாக அமைந்தது. ஏறத்தாழ 1968 பின்னர் அஞ்சல் துறையில் முதலாக நடந்த வேலை நிறுத்தம் அது ஒன்றுதான். அந்த போராட்டத்தின் பின்னணியே அது ஒரு வித்தியாசமான பின்னணி. அப்போது அஞ்சல் 4, அஞ்சல் 3 ஏறத்தாழ 9 சங்கங்களை உள்ளடக்கிய NFPTE என்ற சம்மேளனம். அந்த 9 சங்கங்களில் அஞ்சல் 4 என்பது தபால்காரர்கள், இன்றைய MPS, அன்றைய குரூப்பி, இவர்களோடு அன்றைய புரளை ஊழியர்கள். இன்றைக்கு நம்ம GDS நம்ம சொல்லிக்கலாம். ஆக இவர்களை சார்ந்த ஒரே ஒரு சங்கம் மட்டும் அறையொலி விடுத்து அதனை பொதுச் செயலர் ஒரு ஆதிநாராயணா. எப்போ 1968 பின்பு 16 ஆண்டுகளுக்கு பின்பு யாருக்காக? இந்த GDS கோரிக்கைகளை மட்டும் வைத்து 1968 பின் வேலை நடந்தபோது 1968 வேலைகளுடைய பழிவாங்கல்கள் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியது. அது ஒரு புறம். இன்னொரு புறம் அந்த 9 சங்கங்களில் 8 சங்கங்களும் சம்மேளன தலைமையும் இந்த அறைகூலை ஏற்கவில்லை, இதனோடு கால் கொடுக்கல. அஞ்சல் 4 மட்டும் அறைகூலை எடுத்தது. சொன்ன காரணம் நமக்கு ஏற்புடையது அல்ல, அது வேற விஷயம். ஆனால் இவ்வளவு நாட்டுக்கு பின்பு வேலைநிறுத்தம் வருகின்றதே, அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது ஒருவரும் இருக்க, 1968 வேலைநிறுத்தம் என்பது கொஞ்சம் தூரம் அமைதியா இருக்கீங்களா? நான் பேசுறது கேட்குதா? கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா பேசலாம். கொஞ்சம் உள்ள அந்த என்ட்ரன்ஸ் நிக்கிற உள்ள வந்து உட்கார்ந்து அங்க நிக்காதே, முன்னாடி இடம் கிடக்கு, எல்லாரும் கொஞ்சம் வாங்க. முன்னாடி சேர் நிறைய இருக்கு, முன்னாடி வரலாம். ரிசப்ஷன்ல கையெழுத்து போட்டு நேரம் உள்ள வந்துருங்க. சேர் நிறைய கிடக்கு முன்னாடி. ஏன்னா இப்போ உங்களுடைய தொழிற்சங்கத்தினுடைய வரலாறு பழைய ஆளுக்கு வந்து 10% தான் இருக்கிறோம். இந்த நடுவில் இளைய தொழிலும் சட்டம் கவனிக்காது. முன்னாடி வந்துட்டு யாரும் தயவு செய்து ஒரு 4 மணி நேரம் பேசாமன்னா நல்லா இருக்கும். சரி, நீங்க கூர்ந்து கேட்டீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிருவேன். நீங்க கேட்கல நம்பாடி பேசிட்டே இருக்கேன். தயவு செய்து கொஞ்சம் கூர்மையாக கவனிங்க. அப்ப 1968 வேலைநிறுத்தம் என்பது கடுமையான பழிவாங்கல்கள் இருந்தது. வீட்டிற்கு அனுப்பப்பட்டார்கள், சிறைபிடிக்கப்பட்டார்கள், சேவை முறிவு, பலவிதமான பாதிப்புகளை அள்ளி கொடுத்தது 1968. அதற்கு பின்பு வரக்கூடிய வேலைநிறுத்தத்திலே ஒரு சங்கம் மட்டும் அறைகோல் விடுக்கின்றது. அஞ்சல் 3, அஞ்சல் 4 ஏற்பட 8 சங்கங்கள் அறைகோல் விடுக்கவில்லை. ஆக எப்படி கலந்து என்ற பதஷ்டம், பயம் ஒரு பக்கம் இருந்த போதும் கூட இந்த மண், இந்த கோட்டம், இந்த பாரம்பரிய மிக்க கோட்டத்திற்கு ஒரு வரலாறு என்று சொன்னேனே, அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே எந்த வேறுபாடும் இல்லாமல் இன்று வரை நாங்கள் எல்லாம் பல்வேறு பொறுப்புகளை எடுக்கிறார் மிகப்பெரிய முதுநிலை கண்காணிப்பாளர் பதவியை தாண்டி போனாலும் கூட இந்த அரங்கில் நுழையும் போது இங்கு வீட்டிற்கு எல்லாம் எங்களுக்கு தலைவர்கள் தான். எங்களுக்கு அந்த வேறுபாடுகள் வராது. நாங்கள் வளர்ந்த விதம், நாங்கள் வளர்க்கப்பட்ட விதம் இந்த கோட்டத்தின் சிறப்பு. அப்ப அஞ்சலகத்திலே பணியாற்றக்கூடிய நமக்குள்ளே தபால்காரர், சூப்பி, எழுத்தர் என்ற வேறுபாடு இல்லாமல் வளர்ந்த விதம். ஆக நம்மோடு பணியாற்றக்கூடிய அத்தியாவசியமான கோரிக்கைகளுக்காக வேலைநிறுத்தம் நடக்கிறது. நகமும் சதையுமாக பழைய குடியிருப்பு நம்முடைய GDS வேலைநிறுத்தம் செய்யும் போது அறைகோல் விடுக்காமல் விட்டாலும் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தெளிவான முடிவை எடுத்தோம். அந்த முடிவை எடுப்பதோடு மட்டுமல்லாமல் அன்றைய ராமநாதபுரம் கோட்டம், பழைய ராமநாதபுரம் கோட்டம் எந்த கோட்டங்களை எல்லாம் உள்ளடக்கி இருந்ததோ, ராமநாதபுரம், காரைக்குடி, விருதுநகர், மானாமதுரை, ஆக நம்முடைய ஒத்த கருத்தாக இந்த 4 கோட்டங்களை இணைத்து அவர்களோடு கலந்து ஆலோசித்து இந்த 4 கோட்டங்களிலும் நாம் முற்றுமையாக P3, P4 அனைவரும் செய்ய வேண்டும் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த போராட்டத்தை 100% வெற்றிகரமாக நடத்தினோம். வரவிருக்கக்கூடிய பாதிப்புகளை பற்றி கவலை கிடையாது. அருமை தலைவர்கள் KR, CR, ராமபிரசாத் போன்ற பல்வேறு தலைவர்கள் வழிகாட்டினார்கள். ஆக தென்னிந்தியாவில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் வேறு எந்த பகுதியிலும் இப்படி நடக்கவில்லை. ஆக அந்த ஒரு வேலைநிறுத்தம் எங்களுக்கெல்லாம் பல பாடங்களை கற்றுத்தந்தது. பின்னாளில்
ஒரு நாள் வேலைநிறுத்தம் செய்ததன் காரணமாக இவர்களுக்கு ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு ஒளி விளக்காக, ஒரு ஒளி கற்றையாக, ஒரு நம்பிக்கை தென்படுவதற்காக அமைந்தது அந்த வேலைநிறுத்தம். வேலைத்திலே பல பாதிப்புகள் இருக்கலாம், அது வேற விஷயம். இருந்த போதும் கூட ஒன்றாக நின்றோம், வென்றோம். பின்பு அது வழிகாட்டியது பல போராட்டங்களுக்கு. ஆக அத்தகைய சிறப்பு மிக்க போராட்டமாக நடந்தது. அதுதான் முதலான ஒரு வரலாறு. அதற்கு பின்பாக நான் நிறைய அதிகமாக போகல, ஸ்கிப் பண்ணி போயிறேன். அன்றைய ஜிடிஎஸ் ஊழியர்கள் என்பவர்கள் தனித்து இல்லாமல் இன்றைக்கு பிபிஎம், ஏபிபிஎம், பிபிஎம் பூரா அஞ்சல் 3 எழுத்தர்களோடு இருப்பார்கள் அந்த சங்கத்தில். மற்றவர்கள் எல்லாம் அஞ்சல் 4 இருப்பார்கள். ஆக அஞ்சல் 3 ஒரு பகுதி, அஞ்சல் 4 ஒரு பகுதி. ஆனால் இந்த கோட்டம் துவங்கியதிலிருந்து பிபிஎம் இருந்தாலும் சரி, ஏபிபிஎம் எல்லாருமே அஞ்சல் 4 மட்டுமே வைத்திருந்தோம். அந்த சங்கத்திற்கு தலைமை தாங்குகின்ற பொறுப்பையும் அன்றைய ஜிடிசியில்தான் தலைமை தாங்கினார். அந்த தொடர் வரிசையில் தான் தோழர் பொன்னிசாமி, தோழர் ராஜேந்திரன், தோழர் பாஸ்கர் எல்லாம் வந்தார்கள். அதில் தபால்காரர்கள் லாக்காவதற்கு பெரியவர்கள் என்ற அந்த பாகுபாடு இல்லை. இவர்களால் தொடர்ந்து தலைமை தாங்கினார்கள். ஆக அப்படிப்பட்ட வரலாற்றோடு அடுத்து ஜிடிஎஸ் இருக்கின்ற ஒரு தனிச்சங்கம் வேண்டும். அரசு புதிய தொழிற்சங்க அங்கீகார விதிகளை கொண்டு வருகிறது. அந்த புதிய தொழிற்சங்க அங்கீகார விதிகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்ற ஒரு சர்ச்சை, விவாதம் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த சமயத்தில் நாகர்கோவிலில் அஞ்சல் 3 மாநில மாநாடு நடக்கிறது. நானும் ஒரு மாநில சங்க நிர்வாகி அல்ல, நானும் தொடர் சேர்வோர் மாநிலம் சார்பாளர்களாக கலந்து கொண்டோம். அந்த மாநாட்டில் இந்த புதிய தொழிற்சங்க அங்கீகார விதிகளை பற்றி ஒரு தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு அன்றைய மாநில உதவித் தலைவர் சிஆர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் எங்கள் இருவரையும் அழைத்து இந்த தீர்மானத்தை எழுதித்தாருங்கள், நாம் முன்மொழிய வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் அன்றே தெளிவாக எழுதினோம். புதிய தொழிற்சங்க அங்கீகார விதிகளை ஏற்றுக்கொள்வது என்றால் ஜிடிஎஸ் இருக்கின்ற தனிச்சங்கம் என்ற அரசு ஏற்றுக்கொண்டால் நாம் புதிய தொழிற்சங்கங்களை ஏற்றுக்கொள்வோம் என்று ஒரு தீர்மானத்தை தெளிவாக கொடுத்தோம். அந்த தீர்மானம் மாநில மாநாடு, அகில இந்திய மாநாடு என்று சொல்லி ஒரு அழுத்தத்தை கொடுத்து அருமை தலைவர் பாலு அவர்களுக்கு முன்னறிவிங்கள் ஆளுநரான கட்டாயத்தை கொடுத்து தனிச்சங்கம் கண்டோம். அது ஒரு வரலாறு. ஆக நாம் ஆற்றும் குடியெல்லோம், நமக்குள்ளே ஒரு சந்தேகங்கள், ஒரு ஐயங்கள், நம்மால் முடியுமா, அஞ்சல் 4 சார்ந்திருக்கின்றோம், அஞ்சல் 3 சார்ந்திருக்கிறோம் என்று அறிந்து விடுபட்டு தனிச்சங்கம் கண்டோமோ நம்முடைய சாதனைகள் பட்டியல் தொடர்ந்து. அதுதான் இந்த ஏஐசிடி சங்கத்தினுடைய பாரம்பரியமும் வீர தீரமிக்க வெற்றி பட்டியலும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எல்லாம் பெருமைகள் என்று கட்டாயம் இருக்கிறது. ஆக புதிய தொழிற்சங்க அங்கீகாரத்தில் ஏற்றுக்கொண்டோம். ஜிடிஎஸ் இருக்கின்ற தனிச்சங்கத்தையும் அரசு ஒத்துக்கொண்டது. ஆக அடுத்த கட்டம் அந்த ஜிடிஎஸ் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமே. எதற்காக தனிச்சங்கம் வேண்டும், நம்மால் சாதிக்க முடியுமா என்ற ஐயம் பல இடங்களில் எழுந்தது. அருமைத்தவர் பாலு அவர்கள் அன்றைய மாநில சங்க நிர்வாகிகள் எனக்கு ஒரு கட்டளையிட்டார். தென்மண்டலம் முழுவதும் நீங்கள் சுற்றுப்பிரயாணம் செய்யுங்கள், ஆங்காங்கே அவர்களை சந்தித்து எழுப்புகின்ற ஐயங்களுக்கு பதிலளிக்கும் என்று சொன்னார். தென்மண்டலம் முழுமையும் சென்ட்ரல் மத்திய மண்டலம் கூட ஒரு மனிதனாக சுற்றுப்பயணம் செய்தேன். ஏகப்பட்ட கேள்விகள், பட்டுக்கோட்டையெல்லாம் பல வகையான கூட்டம், பலவித கேள்விகள். அத்தனை கேள்விகளுக்கு பயன்படுத்தி அவரிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி நமக்கு ஒரு தனிச்சங்கம் வேண்டும் என்பதை உருவாக்குவதற்கான அந்த பங்கு என்னை பொறுத்தமட்டிலும் ஒரு சிறு துளியேனும் எனக்கு இருக்கின்ற காரணத்தினால் உங்களோடு ஒருவனாக நிற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆக அடுத்ததாக முதலாவது தமிழ் மாநில சங்கம் அமைக்கப்படுகின்றது. அஞ்சல் 3 அகில இந்திய சங்கம், அஞ்சல் 4 அகில இந்திய சங்கம் இரண்டும் சேர்ந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையிலே ஒரு மாநாடு நடக்காமல் இருந்து பெரம்பலூரில் நடந்து ஒரு தமிழ் மாநில சங்கம் அமைய வைக்கிறது. அந்த தமிழ் மாநில சங்கம் தான் அகில இந்திய அளவிலே இரண்டையும் ஒன்றிணைத்து ஒரு வரலாற்று திருப்புனையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாநில சங்கமாக அமைந்தது. அதன் பின்னணியில் இந்தியா முழுமையும் அணிதிரண்டு அருமை தலைவர் பாலு பின்னணியிலே அஞ்சல் 3 ஆதரவோடு ஒரு மிகப்பெரிய போர்ப்படையாக விளங்கியது. கைவாராவிலே கடும் குளிரிலே நம்மால் அடையாளம் காணப்பட்ட ஒரு தோழர் தான் உங்களுடைய மாபொது செயலர் தோழர் மகாதேவை அவர்கள். ஆக நாம் தனிச்சங்கம் கண்டோம், அதனுடைய தொடர்ந்த சாதனைகள் தான் நினையலாம். அதற்கு பின்பு அந்த முதலாவது தமிழ் மாநில சங்கம் அமைத்ததற்கு பின்பாக முதலாவது செயற்குழு மதுரையில் நடக்கிறது. அப்போது அஞ்சல் 3 வழிகாட்டுகளோடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த முதலாவது தமிழ் மாநில சங்கத்திற்கு
ஆலோசகர்களாக இருவர் நியமிக்கப்படுகின்றார்கள். அதில் ஒருவர் முதல் தமிழ் மாநில சங்கத்தினுடைய முதல் ஆலோசகர்களாக ஒருவர் தொடர் பாலு அவர்களும் இன்னொருவனாக நானும் பொறுப்பேற்றேன். எனவே நானும் உங்களைப் போல ஒரு மாநில சங்க நிர்வாகி என்று சொல்வதிலே பெருமை கொள்கின்றேன். ஆக அருமைத்தோழர்களே, இதன் பின்னணியிலே கல்கத்தாவிலே சம்மேளன கவுன்சில் கூடுகிறது. சம்மேளன கவுன்சில் என்று சொன்னால் எழுத்தர்கள், தபால்காரர் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய சம்மேளனம். இங்குதான் மிகப்பெரிய பிரச்சனை எழுகிறது. சம்மேளனம் என்பது இலாக்கா ஊழியர்கள், ஜிடிஎஸ் ஊழியர்கள் அல்லாத மற்றவர்களை உள்ளடக்கிய சங்கங்கள் தான் சம்மேளனம். இவர்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சங்கமாக அங்கீகார தேர்தலிலே 35% பெற்றால் முதல் சங்கம், 15% பெற்றால் இரண்டாவது சங்கம். ஆனால் அஞ்சல் 3, அஞ்சல் 4 எந்த பிரிவையும் இல்லாத அளவிலே உங்கள் ஏஐஜுடி சங்கம், அன்றைய ஏஐஆர்டிஇ, சரிதானே, ஆல் இந்தியா ரூரல் போஸ்டல் எம்ப்ளாயிஸ் யூனியன், அந்த சங்கம் அகில இந்திய அளவிலே இரண்டாவதாக எந்த சங்கத்தையும் வரவிடாமல் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே சங்கமாக வெற்றுகின்றது. இன்று வரை தொடர்கிறது. இரண்டாவது சங்கம் 15% யாரும் வாங்கவே முடியல. அது உங்களது சாதனைகள். ஆக அப்படிப்பட்ட சங்கம் சம்மேளனத்திற்கு உள்ளே வருகின்றது. ஏஐஜிடிஎஸ் அமைக்கப்பட்டதற்கு பின்பு சம்மேளன கவுன்சில் கல்கத்தாவில் நடக்கிறது. அதற்கு நாங்கள் எல்லாம் சென்றிருந்தோம். சம்மேளன தலைமை ஆட்டம் கண்டுவிட்டது. சம்மேளனத்தினுடைய சம்மேளன சார்பாளர்கள் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களுக்கு போற 50க்கு ஒரு ஆளு, 25க்கு 1, ஜிடிஎஸ்க்கு 50க்கு ஒரு ஆள் போட்டாலும் கூட எல்லா சார்பாளர்களை விட ஏஐஜி சங்கத்தினுடைய சார்பாளர்கள் எண்ணிக்கை அதிகமாக வருகிறது. ஆக எந்த சங்கத்தின் சார்பாளர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் சம்மேளன தலைமையை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு அங்கே உருவாகிறது. பொறுக்க முடியுமா? இது இந்த ராமநாதபுரம் கூட்டமா, விருதுநகர் கூட்டமா, இல்லை எந்த கூட்டம்? எல்லாரையும் சமமாக நினைப்பதற்கு. ஆக அரசோடு கைகோர்த்து இவர்கள் லாக்டவுன்கள் இல்லை, எனவே சம்மேளனத்தில் இவர்களை சேர்த்தால் சம்மேளனம் அங்கீகரிக்க என்ற அரசும் அதற்கு ஏற்றார்கள் சம்மேளனம் துணை போய் அது ஒரு உறுப்பு சங்கம் இல்லாமல் ஒரு அசோசியேட் சங்கமாக அமைந்தது. அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை கல்கத்தாவிலே நடத்தினோம். ஆனால் அதற்கு ஒரு தீர்வு காண முடியவில்லை. எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது என்று கீதாவத்தில் சொல்வார்கள் இல்லையா? அன்று அப்படி நடந்ததுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நன்றாக நடந்த ஒன்று. சம்மேளனத்தில் உள்ள போயிருந்தா 8-9 கூட 8ஓட 1 நம்ம சம்மேளனம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு போயிட்டு இருக்கணும். இன்று நாம் சுதந்திரமாக நம்மை பற்றி, நம்முடைய கோரிக்கைகளை பற்றி, போராட்ட வேலையை பற்றி நாமே தீர்மானிக்கின்ற வல்லமை பொருந்துவீர்களாக நமக்கு இந்த அளவுக்கு திறமை இருக்கிறது, தெம்பும் திராணியும் பெற்றது நாம் என்று உணர்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தது கல்கத்தா சம்மேளன கவுன்சிலை நம்மை வெளியேற்றதுதான் இல்லையா? அதனால என்ன மோசம் போயிட்டோம். இன்னைக்கு என்ன எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது. தொடர் மகாதேவையா ஒரு அருமையான தலைவர். நடந்த போராட்டங்கள் அத்தனை கோரிக்கைகள் அவையெல்லாம் வென்றெடுத்ததற்கு பின்பே தொடர் மகாதேவையா என்ற ஒற்றை மனிதரை காட்ட முடியுமா? தொடர் ராமசாமியாக இருக்கட்டும், தொடர் சாந்தமூர்த்தியாக இருக்கட்டும், தொடர் சேகர் இருக்கட்டும், கூட்டத்தினுடைய தலைவர்களாக தொடர் முருகன் போன்றவர்கள் எல்லாம் இருந்து இந்த கூட்டத்திலே வேலைத்திட்டத்தை வெற்றியை செய்து மாநிலம் தழுவிய வெற்றி, எல்லா மாநில வெற்றி, அதை நடத்தக்கூடிய பொறுப்பாளராக அகில மகாதேவ இருந்ததனால் சிறப்பாக வழிநடத்தி இந்த கோரிக்கைகளை வென்றெடுத்து வேறு எந்த சங்கங்களை விட சிறப்பான சங்கமாக இருக்க முடியும் இல்லையா? இது ஒரு மிகப்பெரிய வரலாறு இல்லையா? சரி, வந்தாச்சு. நீங்க என்ன செஞ்சோம்? சம்மேளனத்துக்குள்ளே அடங்கி இருந்தோம். 10ஓடு 11ஆக ஒரு கொத்து அரசு நம்மை கொத்தடிமையாக நடத்துவதை போல அஞ்சல் 3ஆக இருந்தாலும் சரி, அஞ்சல் 4ஆக இருந்தாலும் சரி, ஏதோ எண்ணிக்கைக்கு பயன்படுத்தி கொண்டார்களே தவிர இந்த கோரிக்கைகளின் முன்னேற்றத்திற்காக முழுமையான உள்ளார்ந்த ஈடுபாடோட போராட்டங்கள் இல்லை. நான் ஒரு அஞ்சல் 3ஐ சார்ந்த அதிகாரிகள் சங்க மத்திய அரசு மகா சம்மேளனம் என்று அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு போயிருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரைக்கும் அந்த ஆதங்கம் அதிகமாக இருந்தது. எங்கு ஒழிக்கின்ற குரலாக இருந்தாலும் எனது முதல் குரல் நமது ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு பட்டு மட்டுமே பேசும். மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தோட அகில இந்திய பொறுப்பாளராக தேர்வு செய்யப்பட்டு முதலாவது கவுன்சில் கூட்டம் புதுதில்லியில் நடக்கிறது, டாப் டவுன் பக்கத்துல. அந்த சமயத்து பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, எல்லா செல்வம் எம்ப்ளாயிஸ். தொடர் மகாதேவையாவும் கலந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் வைக்கிறார்கள் கோரிக்கை பற்றிய ஒரு ப்ரோக்ராம் வச்சு எல்லா நாடுகளிலும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று. அதிலே ஜிடிஎஸ் ஊழலை பற்றி கோரிக்கை இல்லை. கடைசியாக நான் சென்றேன். மத்திய அரசு ஊழியர் மகாசங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கின்றீர்களே,
அஞ்சல் துறையில ஏறத்தாழ 1.5 லட்சத்துக்கும் அதிகமாக அஞ்சல் துறையின் தலைகளுக்கே நிர்ணயிக்கக்கூடிய அளவில் பணியாற்றக்கூடிய அந்த உறுப்பினர்களை புறந்தள்ளி விட்டு அவர்களது கோரிக்கைகளை புறந்தள்ளி விட்டு கோரிக்கை பட்டியல் என்பது எப்படி ஏற்க முடியும்? ஏற்க முடியாது. கண்டிப்பாக அந்த கோரிக்கை பட்டியல் சேர்க்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி நமது கோரிக்கைகளை சேர்க்க வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்படி கோரிக்கை வைத்த காரணத்தினால், கோரிக்கை சேர்க்கப்பட்ட காரணத்தினால் மத்திய கல்வித்துறை, மத்திய பாராளுமன்றத்துறை, மத்திய மின்வெளியியல் துறை, மத்திய சுங்கவரித்துறை, ஆடிட் அக்கவுண்ட்ஸ் எல்லோரும் அந்த போராட்டங்களை நாடுகளும் நடத்தும் போது அந்த கோரிக்கைகளை ஒரு கோரிக்கையாக எனது அருமை ஜிடிஎஸ் கோரிக்கை அங்கே ஒழிக்கப்பட்டது என்றால் நம்முடைய புகழ், நம்முடைய அடையாளம் நாடு முழுவதும் பரப்பப்பட்டது என்றுதானே அர்த்தம். அவையெல்லாம் நமக்கு கிடைத்த வாய்ப்புகள். ஆக இப்படியாக வளர்ந்த நமது சங்கம் தனி சங்கமாக ஆகி சம்மேளனத்துக்கு ஏதோ ஒரு எதிர் சங்கத்தை போல உருவாக்க வாய்ப்பு உருவாக்கி அவற்றை பற்றியெல்லாம் உங்கள் தலைவர்கள் கவலைப்படவில்லை, நீங்களும் கவலைப்படவில்லை. நீங்களாக நடத்துகின்றீர்கள், நீங்களாக கோரிக்கை நடத்துகிறீர்கள். தளமட்ட போராட்டங்களா, மாநிலவை போராட்டமா, கோட்டலை போராட்டமா மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். 9/7 ஒரு நாள் வேலைத்திட்டத்தை காரைக்குடியில் பார்த்து அந்த மகிழ்ச்சி எனக்கு அளவிடக்கூடிய மகிழ்ச்சி. 9:30 மணிக்கு கூடுகிறார்கள். தன்னந்தடி ஒருவராக தோழர் முருகன் மாநிலத்தில் அறைகள் கொடுத்திருக்கின்றார், மகார அறை நடத்துகின்றார். தொலைபேசி அழைப்பு ஒன்றுதான். 9/7 காலை 9:30 மணிக்கு சாரியாக பெண்ணுடையில் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். மரத்தடியில் அமர வைத்திருக்கு இருக்கைகள் பத்தவில்லை, ஏறத்தாழ 170 சேர் எடுத்தார்கள். அப்ப உறுப்பினர்களோடு செயலக்கூடிய அந்த உறவு தொடர்பு விஜயோட்டமாக இருக்கின்ற காரணத்தினாலேயே 9:30 மணிக்கு துவங்கி 1:30 மணிக்கு முடிவு வரை அத்துணை தொடர்புகளை இருந்திருக்கக்கூடிய காட்சியை கண்டோமே. அதுதானே தொழிற்சங்க செயல்பாடு. இந்த சங்கத்தின் மீது வைத்த நம்பிக்கை இல்லையா? ஆக அந்த அளவுக்கு நம்ம சங்கம் வளர்ந்திருக்கிறது. தனித்து சங்கமாக சாதித்திருக்கின்றோம். ஒரு காலகட்டம் தனி சங்கம் அமைப்பதற்கு முன்பாக, தனி சங்கம் அமைத்ததற்கு பின்பாக இப்படி பிரித்துக் கொண்டால் மிக சுருக்கமாக சொல்லி என உரையை முடிக்கலாம் நினைக்கிறேன். தனிச்சங்கம் காண்பதற்கு முன்பாக டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நான் சொல்றது யாரெல்லாம்? போஸ்ட்மேன், கிளார்க், இன்ஸ்பெக்டர், எஸ்பி எல்லாரும். இவங்க இல்லாத ஒரே பகுதி இந்த ஜிடிஎஸ் ஊழியர். இவங்களுக்கு கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. நான் திருப்பி நான் உங்களுக்கு கேள்வி கேட்பேன். நான் சொல்வதெல்லாம் கிடையாது, இவையெல்லாம் மற்றவர்களுக்கு உண்டு. புதிய தொழில் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். சம்பளம் எடுத்தா லீவ் எடுத்தா சம்பளம் கிடையாது. நம்ம தோழியர் இருக்காங்க, அவங்க நம்முடைய மகளிர் கவிஞர் அமலராணி, அவங்களா மூத்த தோழியர். லீவ் எடுத்தா சம்பளம் கிடையாது, உண்மைதானே? மற்றவங்களுக்கு மாதிரி எங்களுக்கு டிஏ கிடையாது, சரியா? எல்லாரும் இன்கிரிமெண்ட் வாங்குறாங்க. ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே இன்கிரிமெண்ட் கிடையாது. போனஸ் அவங்களுக்கு இணையான போனஸ் கிடையாது. சரி, பெண் ஊழியர் வர்றாங்க, மனமாயி மகப்பேருக்காக போனா மகப்பேறு விடுப்பதற்கா சம்பளத்தோட கிடையாது. தங்களுடைய குழந்தைகளை தரமான கல்வி நிலையங்களை சேர்த்து அந்த கல்வி கட்டணத்தை திரும்ப பெறக்கூடிய சலுகை இருந்ததா? இல்லை. சரி, நேரடியாக அந்த காலகட்டத்தில் 10 வருஷம் 15 வருஷம் சீனியரிட்டி ஆகி வந்து குரூப் டி ஆகி போஸ்ட்மேன் ஆகி கிளார்க் வரும்போது ரிட்டையர் எக்ஸைஸ் வந்துடும். ஆக அப்படிப்பட்ட பதவி உயர்வு இருந்துச்சா? இல்லை. சரி, ரிட்டையர் ஆகிறாங்களே, அவங்களுக்கு ஒன்லி 1 அமௌண்ட் கிராஜுவிட்டி மட்டும்தான், சீனியரிட்டி அமௌண்ட் இருந்துச்சா? கிடையாது. இடி குரூப் இன்சூரன்ஸ் ஒன்று இருந்துச்சு, அது மட்டும்தான் இருந்தது. சரி, ஏதோ ஒரு சூழல்ல ஒரு சப்டிவிஷன்ல, ஒரே சப்டிவிஷன்ல ஒரு ஊர்ல இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர்ல போக முடியுமா? முடியாது. எங்கே ரெக்ரூட் ஆகுமோ 65 வயசு வரைக்கும் அங்கேதான் ரிட்டையர் ஆகணும். அந்த வாய்ப்பு இல்லை. 65 வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம். 65 வயசு 64 வயசு 11 மாசம் 29 நாள் வேலை பார்த்து கடைசி 2 நாள் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் விருப்ப ஓய்வு போகலாமா? கிடையாது. அப்படி போனீங்கனாலும் இங்கே ரிசீவ் பண்ணிட்டு போன மாதிரி கணக்கில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கான சலுகைகள் வந்து தரப்பட மாட்டாது. இருந்ததா இல்லையா? இருந்துச்சு. முதல் கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டம் பதவி இருந்துச்சா? கிடையாது. இவை எல்லாம் இல்லை. தொடர் பாலுக்கு தெரியும், தொடர் மூத்தவர்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும், தொடர் கேஜிஆருக்கு தெரியும். இப்போ நான் உங்களை பார்த்து நான் கேள்வி வைக்கிறேன், நீங்கள் பதில் சொல்லணும் கரெக்டா?
சம்பளத்தோட கூடிய பெய்டு லீவ் உண்டா? உண்டுன்னு சத்தமா சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எப்ப டிஏ வாங்குறாங்க அப்பதான் டிஏ வாங்குறது உண்டா? நல்ல சத்தமா சொல்லுங்களேன். நம்ம சம்பளம் குறைச்சு வாங்கினாலும் வேலையில கம்மியா இருந்தாலும் லாக்டவுனுக்கு இணையான ₹1 குறையாம போனஸ் வாங்குறோமா? மகப்பேறுகளுக்கு இப்ப உண்டா சம்பளத்தோட? நல்ல சவுண்டா சொல்லுங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல கட்டுற சிஏ திருப்பி வாங்குறோமா? 5 வருஷம் ஆகிட்டாவே டைரக்டா கிளார்க்கா பரிசு எழுத போற வாய்ப்பு இருக்கா? மொத்தமா எம்டி சர்வ போஸ்ட்மேனா பல்கா பரிசு எழுதி 3 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரொமோஷன் வர வாய்ப்பு இன்னைக்கு இருக்கா? சிவியரன்ஸ் அமௌண்ட் வாங்கி கூட வாங்கி இருக்கமா? நல்ல சத்தமா சொல்லுங்க. இருக்கிறத எஸ்டிபிஎஸ் ஒரு ஸ்கீம், உங்களுக்கான இன்சூரன்ஸ் ஸ்கீம் இன்னைக்கு அமல்ல இருந்துட்டு இருக்கா? இப்ப நினைச்சா டிவிஷனுக்கு மட்டும் இல்ல, சென்னைக்கு கூட டிரான்ஸ்ஃபர் போற வாய்ப்பு இருக்கா? உங்க டிவிஷனுக்கு டிரான்ஸ்ஃபர்ல போயிருக்காங்களா? இன்னைக்கு விஆர்எஸ் நினைச்சா போல எல்லா பணம் கூட போவதற்கான வாய்ப்பு இருக்கு தெரியுமா? இருக்கா? முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்ட பதவி இருக்கா? எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதை பூரா வாங்கிட்டு இருந்தது அங்கீகாரம் பெற்ற உங்கள் ஒரே சங்கம் தான். ஆக இப்படிப்பட்ட சங்கம் இருக்கும் போது வேறு ஒரு சங்கம் நமக்கு தேவையா? பதில் சொல்லுங்க. அந்த சங்கத்தில் உறுப்பினர் ஆகலாமா? அப்ப இதையெல்லாம் வராத சொல்லுவீங்களா? அப்போ உங்களுக்காக உழைத்து உங்களுக்காக அத்தனை சலுகைகளையும் வாங்கி தந்த ஒரே சங்கம், அங்கீகரிக்கப்பட்ட சங்கம், அதில் நாம் உறுப்பினராக இருப்பது மிக பெருமை அல்லவா? ஆக அந்த அளவிலே நம்முடைய சங்கம் நாங்கள் நிறைய விட்டுருக்கலாம். ஒன்றுட சொல்லியிருக்கேன், நிறைய சாதனைகள் கூட இருக்கலாம். இந்த சாதனைகளை வேறு எந்த சங்கங்களும் செய்யவில்லை. நம்மளாம் கிராமத்துல வந்திருக்கோம். 6 மாசத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு விவசாயி கணக்குலையும் ஒரு அமௌண்ட் விழுகும். 6000 6 மாசத்துக்கு ஒருக்கா. அந்த அமௌண்ட்டை மக்கள் எப்படி சொல்லுவாங்க? அந்த அமௌண்ட்டை எப்படி சொல்லுவாங்க? மோடி காசு. மோடி பாக்கெட்ல கொடுக்குறாரு. நம்ம கொடுக்குற ஜிஎஸ்டி ஜிசிஎஸ்டி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாரு. இதே மாதிரி நீங்க போனஸ், ஈக்குவல் போனஸ், ஒரு ஸ்ட்ரைக்கை நடத்திட்டு போவீங்க. கமலேசந்திரா கமிட்டி வேணும், ஒரு ஸ்ட்ரைக்கை நடத்திட்டு போவீங்க. கடந்த காலங்களில் இந்த பிஜேபி அரசு வந்ததற்கு பின்பாக மத்திய அரசு உள்ள அத்தனை தொழிற்சங்கங்களில் எந்த தொழிற்சங்கங்களும் இப்படி ஒரு வேலைநிறுத்தத்தை நடத்திய வரலாறும் இல்லை. வேலைநிறுத்தத்தை நடத்தி ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு வாங்கிய வரலாறும் உங்கள் சங்கத்தை தவிர வேறு எந்த சங்கத்துக்கும் இல்லை. அதான் கமலேசந்திரா கமிட்டிக்காக இருந்து இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து வாங்கிட்டு இல்லையா? ஆக நம்ம இவ்வளவுலாம் கஷ்டப்படுவோம். தள மட்டங்கள்ல நமக்கு எதிராக வேலைக்கு எதிராக வேலை செய்வாங்க. கடைசியில் என்ன செய்வாங்க? நாங்கள் போனோம், அமைச்சரை பார்த்தோம், சால்வையை போட்டோம், கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கொண்டார், உத்தரவாக வந்தது. இதை நம்ம நம்பணுமா? இதெல்லாம் ஒரு சங்கமா? அதனால் தயவுசெய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இருக்கக்கூடிய மாநில சங்க நிர்வாகிகள், கோட்ட பொறுப்பாளர்கள் இவற்றையெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும். நிறைய பேருக்கு வரலாறு தெரிவதில்லை. புத்தகங்களாக சுத்தரிக்கிறார்கள் கூட படிப்பது கிடையாது. உங்களைப் போல உங்களுக்கு கிடைத்த ஒரு சங்கம் போல வேறு எந்த சங்கம் யாருக்குமே கிடைக்கவில்லை. நிச்சயமாக சொல்ல முடியும். அவ்வளவு சாதனைகள் செய்த சங்கம், இன்னும் சாதனை செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ள சங்கம், அதற்கான வலு நிரம்பிய ஒரு சங்கம் உங்கள் மாநில சங்கமும் உங்கள் அகில இந்திய சங்கமும். எனவே அத்தகைய சங்கத்தை இன்னும் வலுவாக்குவதற்கு நாம் எடுக்க வேண்டும். இன்றைக்கு என்ன இருக்கு? பல்விதமான நெருக்கடிகளை சுமந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அஞ்சல் துறையை ஒரு நெருக்கடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. அஞ்சல் துறை மட்டுமல்ல, அஞ்சல் ஊழியர்களாகிய நாமும் ஒரு நெருக்கடியில் நிற்கிறோம் இல்லையா? 2.0 என்கிறது மாதிரி 2.0 வந்து நிற்கிறது. இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது. முழுக்க இயந்திரங்கள், கணினி துணை இல்லாமல் முழுமையாக மனித ஆற்றலை செய்யும் போது நமக்கு ஒரு திருப்தி இருக்கிறது. வாடிக்கையாளர்களாகிய மக்களுக்கு பயன்படுச்சு இல்லையா? இன்னைக்கு சாஃப்ட்வேர் வருது, அது அப்டேட் ஆகல, சர்வர் கிடைக்கல, மக்களுக்கு பதில் சொல்ல முடியல, புரிய வைக்க முடியல. இவையெல்லாம் ஒரு அரசு துறை நிறுவனமாக அப்பழுக்கற்ற சேவை செய்யக்கூடிய அஞ்சல் துறையை பிஎஸ்என்எல்ஐ போல முடமாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு தான். ஆக இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு மாநில சங்க நிர்வாகிகளுக்கு மட்டுமல்ல, அல்லது மத்திய சங்க நிர்வாகிகளுக்கு மட்டுமல்ல, இந்த கோட்ட சங்கத்தில் இருக்கக்கூடிய போல பல்வேறு கோட்ட சங்கம் இருக்கக்கூடிய கோட்ட சங்க செயலர்கள், பொறுப்பாளர்களுக்கு இந்த உணர்வு கண்டிப்பாக வர வேண்டும். இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நம் மீது வரக்கூடிய தாக்குதல் எங்கிருந்து வருகின்றது?
இந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு அரசு. நான் அரசியல் பேசவில்லை. அது எந்த அரசு எந்த கட்சியாக எனக்கு கவலை இல்லை. என்னுடைய உரிமைகள் பறிக்கப்படும் போது, என்னுடைய போராடி பெற்ற சலுகைகள் பறிக்கப்படும் போது அதற்கான ஒரு குரலை கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது இல்லையா? இந்த ரூமை விட்டு ரோட்ல இறங்கிட்டா நான் ஒரு ஜிடிஎஸ் எம்ப்ளாயி, நான் ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸரா கிடையாது. எல்லாரும் பொதுமக்கள் தானே. அப்ப எங்களுக்கான கோரிக்கைக்கான ஒரு போராட்டம் வரும்போது அதில் நம்முடைய கோரிக்கைகளையும் சேர்த்து வைத்து ஒரு போராட்ட களத்திலே காண்பதான முறை. இதுல பல வியாக்கியானம் சொல்லுவாங்க. ஒரு நாள் வேலைநிறுத்தம் வெற்றி பெறுமா, கோரிக்கை வெல்லுமா? நம்ம டிவிஷன்ல நடத்தினோம். எஸ்பிட்ட பேசுற முதல் கட்டம், இரண்டாவது கட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், மூன்றாவது கட்டம் ஒரு தர்ணா நடத்துறோம். அடுத்து இந்த கோரிக்கை நிறைவேற்ற காலவரைக்க வேலைநிறுத்தம் தானே படிப்படியாக முன்னேற்றம். அப்ப ஒட்டுமொத்தமாக விவசாயிகள், ஆலை தொழிலாளர்கள், கட்டவர்கள், கல்லாதவர்கள் அனைவர்களுக்குமான கோரிக்கைகளுக்கான ஒரு போராட்டம் இந்தியா முழுவதும் நடக்கும் போது நம்முடைய சலுகைகள் மறுக்கப்படுகின்ற காரணத்தினாலேயே எனது இந்த கோரிக்கைகளுக்கு நான் போராடுகிறேன் என்று ஒரு போராட்டத்தில் இறங்குவதுதான் 9/7/2025 மிக சிறப்பான வேலைநிறுத்தம். உண்மையிலேயே அந்த வேலைத்திட்டத்துக்கு அறைகோல் விடுப்பதற்கு மட்டுமில்லாமல் சிறப்பாக கலந்து கொண்டதற்காக அருமை தோழர் மகாதேவையா தொடங்கி அருமை தோழர் சாந்தகுமார்த்தி, ராமசாமி தொட்டு உங்கள் அனைவருக்கும் எனது வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன். இந்தியா முழுவதும் 25 கோடி பேர் வேலை செஞ்சிருக்காங்க, வேலைத்தில் கலந்துருக்காங்க. தமிழகத்தில் மட்டும் 1 கோடி பேர் அந்த வேலையில் கலந்து கொண்டிருக்கின்றோம். நமது பகுதிகளிலே கலந்து கொண்டவர்கள் நாம் என்ற முறையிலே நமக்கு பெருமையாக சொல்றோம். ஏன்னா நான் கடைசியாக உரையை முடிச்சிருக்கேன். நம்மை பற்றி, நம்மை தாண்டி இந்த மக்களை பற்றிய ஒரு பார்வை, ஒரு பொது பார்வை, இந்த துறையிலே சங்கம் அமைத்த, இந்த நாடு விடுதலையாவதற்கு முன்பாக தொழிற்சங்கம் அமைத்தவர் ஒரு பாபு தாரபாதா. அந்த வரலாறுகளை தெரிஞ்சுக்கணும். இந்த நாடு விடுதலையாவதற்கு முன்பாக ஒரு கெஜட் போஸ்ட் மாஸ்டர், அவர் அப்ப வாங்கின சம்பளம் 3200. 1930ல 1980ல நான் வேலைக்கு வந்து நான் வாங்கின சம்பளம் 500 ரூபாய் தொட முடியல. 3500 ரூபாய் சம்பளம் வாங்கின ஒரு உயர் அதிகாரி நமக்காக வெளியில் இறங்கி சொல்ல உண்ணாத தொழில் அனுபவிச்ச மாபெரும் தோழர். தனது பிள்ளை இறந்தபோது வீட்டுக்கு போக முடியல, மனைவி இருக்க முடியல. அவர் மீது நடவடிக்கையாளர் கல்கத்தா இந்த கடைசி, பாம்பே அந்த கடைசி, அவ்வளவு சொல்ல உண்ணாத துன்பங்களுக்கு சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டவர். அவர் பேசுறாரு. அவர் அமைத்த, அவர் வைத்த கோஷங்கள் தான் இந்தியா முழுமையும் உலகத்தில் செல்வமெல்லாம் உருவாக்கும் தொழிலாளி ஏழை இல்ல, கோலை இல்ல, தொழிலாளி பிச்சைக்காரன் அல்ல அல்ல என்பது அவர் வைத்த கோஷம் தான். நமது துறையை சங்கம் அமைத்த தலைவர் அந்த கோஷம். ஆக அவரு லாகூர்ல பேசுறாரு. அந்த பேச்சுல ஒரு இடத்துல கூட அஞ்சல் விடுதலை சொல்லல. ஒரு மனிதனுடைய விடுதலை, முழுமையான வாழ்க்கை என்பது எதை சொல்லும்? உண்ண உணவு வேண்டும், உடுப்பதற்கு உடை வேண்டும், தங்குவதற்கு இடம் வேண்டும் இல்லையா? நம்முடைய அஞ்சல் தொழிலாளி, அஞ்சல் தலைவன் இந்த நாடு விடுதலைக்கு முன்பாக அவனுடைய சிந்தனை எங்கே போயிருக்கிறது? அந்த உரையை சொல்கின்றான். விவசாயி வேலையிருக்குவானால் நீ உண்பதற்கு ஒரு நெல் மணியும் கிடைக்காது உணவு. நெசவு தொழிலாளி விளக்கு செய்வானால் உன் உழலின் மானத்தை மறைப்பதற்கு ஒரு முளை துணியும் கிடைக்காது உடை. ஒரு செங்கல் தொழிலாளி வேலைத்தல் செய்தால் நீ உறைவதற்கு வீடு கிடைக்காது என்று அப்போதே உலகளாவிய பார்வை என்ற பார்வை. ஆக அந்த பார்வைக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஆக அந்த அளவிலே ஒரு பொதுமக்கள் போராட்டங்களாக இருந்தாலும் கூட இந்த அரசை எதிர்த்து அரசுடைய தாக்குதலுக்கு ஆளக்கூடிய நாமும் அவற்றை நம்முடைய கோரிக்கைகளாக எடுத்துக்கொண்டு அந்த போராட்டங்களை கலந்து கொண்டது உண்மையிலே மிகச்சீரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பெருமை என்று சொல்லி கலந்து கொண்ட உங்க அத்தனை பேருக்கு வாழ்த்துக்களை சொல்லி இறுதியாக ஒரே ஒரு வேண்டுதல். எந்த ஒரு தொழிற்சங்கமாக இருந்தாலும் மாநில சங்கத்திற்கும், கோட்ட சங்கத்திற்கும், மாநில சங்கத்திற்கும், அகில இந்திய சங்கத்திற்கும் உறுப்பினர்களுக்கு நேரடி தொடர்பு என்பது பேசினால் மட்டும் போதாது, செய்தி பரிமாற்றம் வேண்டும். அருமை தலைவர் பாலு அவர்கள் 19 ஆண்டுகாலம் கோலச்சியை சங்கம் என்பது அவருக்கு மிக உறுதுணையாக இருந்தது. அந்த சங்கத்தினுடைய மாத இதழ் போசல் கிளார்க் என்ற பெயரில் வந்துச்சு. அதை போலவே இன்று உங்கள் தமிழ் மாநில சங்கம் தமிழ்நாடு அஞ்சல் என்ற ஒரு அருமையான இதழை கொண்டு வந்தது. அதிலே வரலாறு வந்தது, போராட்டங்கள் வந்தது, உங்களுக்கு கோரிக்கைகளை பற்றி பேசினார்கள், மாநில அளவில் என்ன நடக்கிறது, அகில இந்திய நடக்கிறது எல்லாம் சொன்னார்கள். அந்த இதழ் இப்போது வெளிவரவில்லை. சரிதானே? ஆக சந்தோஷம். ஆக அந்த இதழை நீங்கள் வாங்க வேண்டும். நம்ம சாப்பிட்ற டீயோட விலை என்ன? நிறைய ஊர்ல 15 ரூபாய் 20 ரூபாய் இருக்கிறாங்க. ஒரு டீயோட விலை 20 ரூபாய்.
அப்ப உங்கள் பணியை பற்றி, உங்கள் போராட்டங்களை பற்றி, உங்கள் கோரிக்கைகளை பற்றி உங்கள் மாநில சங்கம் தமிழ்நாடு அஞ்சல் என்ற பெயரிலே அருமையான ஒரு மாத இதழை கொடுத்திருக்கு. அந்த இதழை கண்டிப்பாக அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். எனவே அந்த வகையிலே நாம் போராட்டங்களை கண்டு அஞ்சியதில்லை, நிர்வாகத்தை கண்டு அஞ்சியதில்லை. நம்மோடு மோதியவர்கள் எல்லாம் தூள் தூளாக போனதுதான் வரலாறு. மற்ற சங்கங்களை விட NIPக்குள்ளே எதிராக நமக்கு போட்டியாக ஒரு சங்கத்தை அமைத்தார்கள். NIP GDS என்று இன்று தாக்கு பிடிக்க முடியவில்லை. நம்மோடு இணைந்து இன்று நமது சங்கம் AIJDS தன்னுடைய தனித்தன்மை அடையாளத்தை இழக்காமல் வானிலை எழுந்து நிற்கிறது இல்லையா? ஆக அப்படிப்பட்ட சங்கத்தை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. வரவிருக்கின்ற காலங்கள் ஒரு போராட்ட காலமாகத்தான் திகழும். எனவே அந்த அடிப்படையிலே உயர்ந்திருந்து சிவகங்கை பட்டத்தினுடைய மரியாதைக்குரிய பெருமைக்குரிய தோழர்களை தோழியர்களை உங்கள் அனைவருக்கும் இந்த மாநாட்டிலே வாழ்த்துக்களை சொல்லி, மிக அருமையான தலைவர்கள், எண்ணற்ற போராட்டங்களை சந்தித்தவர்கள், அருமை தோழர் சேகர், அருமை தோழர் சாந்தமூர்த்தி, தோழர் ராமசாமி, தோழர் அத்தனை தோழர்களுடைய சிறப்புக்குரிய தோழர்கள். ஆக இளைஞர்களாக இந்த தொழிற்சங்கத்தை பற்றி அதிகமான விழிப்புணர்வு உள்ளவர்களாக இந்த துறையை பற்றிய செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு ஒரு PMG பேசினா நீ PMG உனக்கு ஈக்குவலா நானும் ஒரு ரிசர்வ் சேர்க்கிறேன் என்ற அளவில் விவாதம் செய்யக்கூடிய அருமையான தலைமை உங்களுக்கு கிடைத்திருக்கின்றார்கள். ஆக அவர்கள் மட்டும் வர முடிந்தவர்களாக இருந்தால் போதாது, இன்னும் அவர்களை அதிகமாக செயல்படுத்தக்கூடியவர் என்றால் ஒவ்வொரு உறுப்பினரும் போட்ட அளவில் இந்த சங்கத்தை வலுப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு பின்னே போர்ப்படை வீரர்களாக அணிந்திருந்தால்தான் இன்னும் வரவேற்கின்ற காலங்களிலே எஞ்சியுள்ள ஒரு சில சலுகைகளையும் நம்மால் பெற முடியும் என்ற வாழ்த்துக்களை கூறி, எல்லோருக்கும் அன்பான வணக்கங்களை கூறி, தேர்ந்தெடுக்கக்கூடிய புதிய நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறி இந்த அரிய வாய்ப்பு நன்றி நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம். துவக்க உரையை நிகழ்த்திய தோழர் K. செல்வராஜ், எக்ஸ் செயலாளர், NIP P3 மத்திய அரசு ஊழியர் மகா சங்க அமைப்புச் செயலாளர் அவர்களுக்கு நமது கோட்ட செயலாளர் செல்வன் அவர்கள் பொன்னாடி கொடுத்து மரியாதை செய்வார். தோழர்களே, நம்முடைய சங்கத்தினுடைய வரலாறுகள் மற்றும் NIP சம்மேளனத்தோடு இருந்த பொழுது கிடைக்கப்பட்ட சலுகைகள், நாம் NIPயிலிருந்து பிரிந்த பின்பு நாம் பெற்ற சலுகைகள், இதில் நீங்கள் ஒரு வித்தியாசம் கூட பார்க்கலாம். வித்தியாசம் எது அதிகமாக வருகிறது? 100% தனி சங்கம் அமைத்த பின்புதான் நாம் பெற்றோம் என்பது NIPயினுடைய சம்மேளனத்தினுடைய முன்னாள் அமைப்பு செயலாளரே கூறியிருக்கிறார்கள். ஆகவே நாம் சுதந்திரமாக தெரிய வேண்டும் என்றால் நாம் AIJD சங்கத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு விரிவாக பேசிய மரியாதைக்குரிய தோழர் சம்மேளனத்துடைய அமைப்பு செயலாளர் செல்வராஜ் அவர்களுக்கு சிவகங்கை கோட்டத்தின் சார்பாகவும் மாநிலத்தின் சங்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக பொருள் ஆய்வு கூட்டம்